ஒரு நாட்டின் மிகப்பெரிய சக்கரவர்த்தி. அவருக்கு கீழ் பல சிற்றரசுகள் இருந்தன. ஒரு முறை மன்னனை பார்ப்பதற்காக பக்கத்து நாட்டிலிருந்து ஒரு அறிஞர் வந்தார். அவர் அரசருக்கு பரிசாக 2 பஞ்சவர்ண கிளி குஞ்சுகளை கொடுத்துவிட்டு போனார். எல்லோரும் பஞ்சவர்ண கிளியை அதிர்ஷ்டத்தின் சின்னமாக பார்ப்பார்கள். அதனால் அரசர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அரசர் தனது நாட்டின் பறவைகள் பயிற்சியாளரை அழைத்து இந்த பஞ்சவர்ண கிளி குஞ்சுகளை நல்லபடியாக வளர்த்து பறப்பதற்கு நன்றாக பயிற்சி அளிக்க கட்டளையிட்டார். பயிற்சி ஆரம்பமானது. மாதங்கள் பல உருண்டோடின. பறவைகள் எப்படி வளர்ந்திருக்கின்றன, நன்றாக பறக்கின்றதா என்பதை தெரிந்து கொள்வதற்காக அந்த பயிற்சியாளரை அரசர் அழைத்தார். பயிற்சியாளர் மன்னரை பார்ப்பதற்கு அரண்மனைக்கு வந்து அரசரிடம், அரசே, தாங்கள் கொடுத்த 2 பறவைகளில் ஒன்று நன்றாக பறப்பதற்கு பழகிவிட்டது. ஆனால் இன்னொரு கிளியோ அது உட்கார்ந்திருக்கும் கிளையிலிருந்து கொஞ்சம் கூட நகரவில்லை. நான் எவ்வளவோ முயற்சி செய்தும் பலனில்லை என்று சொன்னார். இதை கேட்ட மன்னர் உடனே நம் நாட்டில் இருக்கின்ற பிரபலமான பறவையியல் நிபுணர்களை அழைத்து வந்து பறவைக்கு என்ன நடந்தது என்று பாருங்கள் என்று சொன்னார். நிபுணர்கள் முழுமையாக பரிசோதனை செய்து பார்த்த பிறகு அந்த பறவைக்கு எந்த குறைபாடும் இல்லை. ஆனால் ஏன் பறக்க மறுக்கின்றது என்ற காரணம் புரியவில்லை மன்னா என்றார்கள். மன்னர் உடனே தனது அமைச்சர்களை அழைத்து, நீங்கள் என்ன செய்வீர்களோ ஏது செய்வீர்களோ தெரியாது. இந்த பஞ்சவர்ண கிளியானது இன்னும் 2 நாட்களுக்குள் பறக்க வேண்டும் என்று சொன்னார். 2 நாட்கள் கழித்து அரசர் அவருடைய மாளிகையில் இருந்து அந்த மரத்தை பார்த்தார். அந்த மரத்தில் அந்த பஞ்சவர்ண கிளி அமர்ந்தபடியே இருந்தது. அது உட்கார்ந்த இடத்திலிருந்து கொஞ்சம் கூட நகரவில்லை. மன்னருக்கு முகம் வாடிப்போனது. இந்த கிளிக்கு என்னதான் ஆகிவிட்டது என தெரியவில்லையே, இதை பறக்க வைக்க நாம் என்ன செய்யலாம் என்று யோசித்தார். அப்போது அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. அது என்னவென்றால், கிராமப்புறத்தில் உள்ள வயலில் வேலை செய்யும் விவசாயிகள் அல்லது மூத்த குடிமக்கள் யாரையாவது அழைத்து வந்து அவர்களிடம் இதை பற்றி கேட்கலாம். அவர்களுக்கு ஒருவேளை இதை பற்றி தெரிந்திருக்கக்கூடும் என எண்ணி உடனே அங்கே இருக்கின்ற காவலாளிகளை அழைத்தார். நாட்டுப்புறத்திற்கு சென்று மூத்த விவசாயி அல்லது மூத்த குடிமக்கள் யாராவது இருந்தால் ஒருவரை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டார். மன்னரின் அழைப்பை ஏற்று ஒரு விவசாயி வந்தார். மன்னனும் பறவையின் நிலை பற்றி சொல்லி எப்படியாவது அதை பறக்க வைக்கும்படி கேட்டுக்கொண்டார். அடுத்த நாள் காலையில் அரசர் கண் விழித்து ஜன்னல் வழியாக அந்த மரத்தை பார்த்தார். அப்போது அந்த பஞ்சவர்ண கிளியானது மரத்தை சுற்றி சுற்றி பறந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த மன்னருக்கு ஒரே சந்தோஷம். இந்த அற்புதத்தை யார் செய்தார்கள்? உடனே அவரை அழைத்து கொண்டு வாருங்கள், நான் அவரை பார்க்க வேண்டும் என்றார். அப்போது மன்னரின் அரண்மனைக்குள் விவசாயி பணிந்து வந்து வணங்குகிறார். மன்னர் கேட்டார், நிறைய மனிதர்கள் முயற்சி செய்து தோற்றுவிட்டார்கள், ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி அந்த கிளியை பறக்க வைத்தீர்கள் என்று கேட்டார். அந்த விவசாயி அரசன் முன் தலைவணங்கி சொன்னான், அரசே, அது ரொம்ப சுலபமான காரியம். அதாவது நான் அந்த மரத்தின் மீது ஏறி பஞ்சவர்ண கிளி அமர்ந்திருந்த கிளையை வெட்டிவிட்டேன் என்று சொன்னார். அதே போல்தான் கடவுளும் சில நேரங்களில் அந்த விவசாயி போல செயல்பட்டு நம் சக்தியை உணரச் செய்வார். அப்போது அவர் சில சோதனைகளை தருவார். அது நம்முடைய நன்மைக்குத்தான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆற்றலை உணர வேண்டிய நிலை வருகின்ற போது நம்மை நாமே உயர்த்தி கொள்ள வேண்டும். நாம் எல்லோருமே உயர பறப்பதற்காகவே படைக்கப்பட்டவர்கள். ஆனால் சில சமயங்களில் நம்மிடம் இருக்கின்ற சக்தியை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கின்றோம். நம்மிடம் இருக்கும் பயம், அச்சம் என்ற கிளையை வெட்டி எறிந்துவிட்டு சுதந்திர பறவைகளாக உயர பறக்க வேண்டும். நாம் சாதிக்க பிறந்தவர்கள் என்கின்ற மனப்பாங்கு எப்போதும் இருக்க வேண்டும்.